அன்பு உறவுகளுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே நான் வீடியோ பேசி உள்ளலாம் அப்படின்னு பார்த்தேன். தேவையில்லாமல் நம்ம எதனா ஒன்று பேசி அது ஜெயிச்சவன் வேகத்துக்கும் தோத்தவன் சோகத்துக்கும் வீணாக நம்ம பலியாடாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வீடியோ போடல. இப்போ வீடியோ போடுறேன். முதல்ல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓட்டுக்கு காசு வாங்காமே ஓட்டு போட்டு ஒரு புதுசாக ஒரு கட்சியை முதலமைச்சர் லெவலில் விட்டுருங்க. அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் கிடையாது, இனிமேல் வரப்போகிற தேர்தல்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு காசு வாங்காமல் ஓட்டு போட்டு உங்களுக்கு தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுதான் நல்லது. அதையும் மீறி காசு வாங்கினீங்க அப்புறம் ஐசாலாங்கடி கேள்வி கேட்பேன். மானங்கிட்டு மதியானத்தில் தான் நீங்கள் கோலம் வருவீங்க சொல்லிட்டேன். இப்போ விஷயத்துக்கு வரேன். புதுசாக வந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டை வந்து கொட்டுன்னு கொட்டிட்டீங்க. வரவேற்கிற விஷயம் இல்லைன்னு சொல்லலை. அந்த ஓட்டை ஏற்கனவே களத்தில் மக்களுக்காக பணி செய்கிறவங்களும் சேவை செய்கிறவங்களும் ஏன் போடல சொல்லணும்னா, பிஜேபி ஏற்கனவே கட்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். அப்புறம் நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று இருக்குது, போராடுறாங்க, அவங்களுக்காவது ஓட்டு போட்டுருக்கலாம். அப்புறம் வந்து பாமக ஓட்டு போட்டுருக்கலாம், விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போட்டுருக்கலாம், மற்றும் பல கட்சிகளுக்காக ஓட்டு போட்டுருக்கலாம். அவங்களாம் வந்து செயல்பாட்டில் இருக்காங்க. ஆனால் புதுசாக வந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டை கொட்டிட்டீங்களே, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போது இதுக்கான பதிலை வந்து தாவேக்கா தொண்டர்களோ ரசிகர்களோ கண்டிப்பாக பதிலே சொல்லி ஆகணும். உங்கள் மைண்ட் வாசியம் நல்லாவே தெரியுது. ஏன் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா, நடிகருடைய மோகத்துலேயும் ஏடிஎம்கே டிஎம்கே வரன்ற வேகத்துலேயும் நீங்கள் ஓட்டை போட்டிங்க. ஏன் ஓட்டு போட்டிங்கன்னா, அவங்களாம் வந்து ஃப்ராடு, இந்த திராவிட கட்சிகளெல்லாம் ஃப்ராடு, ஊழல் பண்ணுறோம், லஞ்சம் வாங்குறவன், ஏமாத்துறன்றதுக்காக நீங்கள் போட்டுட்டீங்க. சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். மற்ற கட்சிக்கு போட்டிருக்கலாம்ல, அவங்கள கூட சேர்ந்தவங்க தான் அவங்களும் ஃப்ராடு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நீங்கள் தூய்மையான ஆட்சி தருவீங்கன்னு சொல்ல வரீங்க. தூய்மையான ஆட்சி எப்படி தருவீங்க? இப்போ மற்ற கட்சியெல்லாம் ஃப்ராடுனா நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கல. 108 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கீங்க. பெரும்பான்மையை நிரூபிக்க மற்ற கட்சிகளுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும். அவங்கெல்லாம் ஃப்ராடுனா அவங்களுடைய ஆதரவை நீங்கள் கேட்கக்கூடாது. அதுதான் மனித தன்மை. நீங்கள் தூய்மையான ஆட்சி தானே தரன்றீங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, தூய்மையான ஆட்சி தரன்றீங்க. நம்ம இந்துத்துலையோ அப்புறம் இஸ்லாமத்திலையோ இல்லை வந்து கிறிஸ்தவத்திலையோ நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்குது. அதை கட்டுப்பட்டு நடக்கிற அந்த மதத்துக்கான மக்கள் இருக்காங்க. அப்படி கட்டுப்பட்டு நடக்கிற மக்களே அந்த கடவுளுக்கு பயப்படாமல் நிறைய தப்புகளை பண்ணுறாங்க. ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டு எப்படி மக்கள் எல்லாம் நல்லதே பண்ணுவாங்க, நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறீங்க? மனுஷனுடைய குணமே ஏமாத்துறது, போய் சொல்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதை மீறி ஒரு தூய்மையான ஆட்சி தருவுன்னு சொல்லிங்களே, இது ஏற்றுக்க முடியாத விஷயம். தயவு செஞ்சு நீங்கள் தூய்மையான ஆட்சி தருவாங்க, மற்றவங்களை ஆதரவு யாருமே கேட்காதீங்க. நீங்கள் மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்து உங்களுடைய பெரும்பான்மையை நிறுவீங்க, நீங்கள் வந்து ஆட்சியில் உட்காருங்க, எல்லாரும் வரவேற்போம், தப்பே கிடையாது. மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு ஆதரவோடு நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னா அதுதான் ஒரு கேவலமான விஷயம். கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம நடிகர் விஜய் அண்ணாவுக்கு. நான் விஜய் அண்ணா, உங்களுடைய ரசிகர்களுடைய விசுவாசம் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. சாதாரண ஒரு மனுஷன் உங்களை கூட இருந்த ரசிகர்கள் இன்றைக்கி உங்களை ஒரு பெரிய லெவலில் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வந்து விட்டுருக்காங்க. அதுதான் உங்களுடைய ரசிகர்களுடைய விசுவாசம். கூட இருந்த ரசிகர்களுடைய விசுவாசம் என்ன நீங்கள் பார்த்துட்டீங்க. அரசியலில் கூட இருக்கிற துரோகம் என்ன நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, இனிமேல் பார்ப்பீங்க. உங்கள் ஸ்டைலில் சொல்லணுன்னா ஐ ஆம் வெயிட்டிங். ஏன்னா அதான் அரசியல். அதையும் மீறி நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்களும் நானும். ஜெய்ஹிந்த்.